சகோதரர்களே, ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சு கொள்ளும். என்ன ஜொலி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு கொண்டு இறக்க போறாங்க கபருக்குள்ள. இறக்க போறாங்களா இல்லையா? அன்றைக்கு தான் எங்களுக்கு விளங்கும் நான் தொழுதனா இல்லையா. அவ்வளுமா யுஹாசப், முதல் கேள்வி தொழுகை பத்தி தான். நாங்க ஆண்கள் தைரியசாலிகள். எங்கட தைரியத்தை பேச்சில காட்டுறது இல்ல, வீரத்துல காட்டுறது இல்ல, எங்கட தைரியத்தை வட்டியில காட்டுறது இல்ல. எங்கட தைரியத்தை காட்டுறது என்ன தெரியுமா? சுபகுக்கு பள்ளி போ, சுபகு பள்ளியில அதான் தைரியசாலி. ரிஜால், அல்லாஹ் சொல்ல ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். ஆம்பளையார் தெரியுமா? ஆம்பளையார் அவங்களுக்கு அல்லாஹ்ட திக்ர விட்டு தூக்கமோ ஏதோ வியாபாரமோ அவங்கள மறக்கடிக்க. 5 நேரம் தானே சகோதரர்களே, 50 நேரம் இல்லையே, 50 நேரம் இல்லையே. மவுத்து வரைக்கும் தானே தொழுகிறது. மவுத்தானது பிறகு தொழுகிறது இல்லையே. மவுத்தானது பிறகு எங்க தொழுகிறது? நாங்க பிள்ளையில பழக்கல்ல. எங்கட பிள்ளையில வைங்க உதாரணமா ஸ்ரீலங்கனுக்கு எனக்கு பள்ளி இங்க, அடிக்கடி இடத்துக்கு பள்ளி எங்களுக்கு இங்க. ஏன் பள்ளிக்கு தொலை வராம சாப்பாட்டுக்கு மட்டுக்கும் பள்ளி தேவை எங்களுக்கு. அதுதானே கம்யூனிட்டி சென்டர் இருக்குது. புக் பண்ண வேண்டிய சாப்பாடு போட வேண்டியது. பள்ளி 5 நேரம் தொலை வரணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, மவுத்துக்கு பிறகு தொழுகிறது இல்லை, மவுத்து பிறகு தூங்குற வேலை. தாஜ்ஜத் இருக்குதா? கபர் இல்ல, சுப இருக்குதா? மவுத்து வரைக்கும். நம்ம கனடால மையத்தை வீட்டை வைக்கிறது இல்லையே. மவுத்தான என்ன செய்வாங்க? எங்க இருக்குது மோச்சடி? மையத்தை எங்க வைக்கிறீங்க? பள்ளி தானே, அபூபக்கர்ல. அபூபக்கர்ல கொண்டு வைக்கும். அங்க சுப தொழுவ நடக்கும், கேட்டுடிக்க வேண்டியது. காலால நடந்து வராட்டி முதுகுல தூக்கியாவது வைப்பான் பள்ளியுள்ளுக்கு ஒரு நாளைக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில பள்ளி வாசல்ல தொழுற தவறக்கூடாது. நபியவங்க எவ்வளவு இறக்கம் எங்களோட, எங்களுக்கு எவ்வளவு துவா கேட்டோம். ஒரு நாள் நபியவங்க சொல்றாங்க, சஹாபாக்களே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. நபியோட ஆசையை பாருங்க என்னன்னு. என்ன ஆசை தெரியுமா? யாராவது ஒருத்தர தொழுவிக்க போடணும் பள்ளியில, மஸ்ஜிது நபவியில தொழுவிக்க போட்டுட்டு கொஞ்சம் வாலிபர்களை கூட்டி எடுத்துட்டு நான் போகணும். எங்க போகணும்? சில வீடுகளை பார்க்கணும். இந்த வீட்டுல தொழுற ஆம்பளை இருக்காங்களே, எங்க தொழுற ஆம்பளே? இந்த வீட்டுல தொழுறாக்கள் இவங்களோட வீடுகளை எரிக்கும். வீடு என்ன செய்யணுமா? ரசூலுல்லாஹ் ஆசை. அவ ஏன் வீட்டுல தொழுறது பாவம் இல்ல, நான் வீட்டை தொழுகிறேன் இல்ல சகோதரர்களே, அது முறை இல்ல, முறை இல்ல. அது வீட்டுல தொழுகிறது பெண்கள். நாங்க பள்ளிக்கு தான். இல்ல ஸ்னோ அடிக்குது, சூடு கூட, சூடு கூட என்ற சட்டம் இருக்கு, கொஞ்சம் பிற்படுத்தலாம். அதை தவிர வேற சட்டம் இல்லை இஸ்லாத்துல. குளிர் அடிக்குதா சகோதரர்களே, பிரச்சனை இல்லை, நடந்து போல. வேலை போற வாகனம் இருக்குது கையில, மழை பெய்தா சட்டம் இருக்குது இஸ்லாம். நான பள்ளிக்கு போகும். மஸ்ஜித் என்னத்துக்கு இருக்கு சகோதரர்கள்? இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்தைகளை முன்னேற்று தான். இந்த மேராஜ், முழு உலகமும் ரஜப்ல மேராஜை பத்தி பேசுது. இன்றைக்கு முழு உலகத்திலையும் ரஜப் 27 வந்த மேராஜ். ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய பிரயாணம் போய் கொண்டு வந்து தந்த கிஃப்டை நாங்க மவுத் வரைக்கும் பாதுகாக்கிறது இல்லையா? சகோதரர்களே, ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சு கொள்ளும். என்ன ஜொலி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு கொண்டு இறக்க போறாங்க கபருக்குள்ள. இறக்க போறாங்களா இல்லையா? அன்றைக்கு தான் எங்களுக்கு விளங்கும் நான் தொழுதனா இல்லையா. அவ்வளுமா யுஹாசப், முதல் கேள்வி தொழுகை பத்தி தான். அது சரிந்தா தான் சகோதரர்களே மத்த எல்லாம் கேள்வி, வேற கேள்வி இல்லை. ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இருந்தா தான் ஏ லெவலுக்கு போலாம். அதுக்கப்புறம் தான் மத்த யூனிவர்சிட்டி அது இதெல்லாம். நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? தொழாதவங்களையும் முஸ்லீம், அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்லீம் இல்ல, குஃபுர் தொலாட்டி, குஃபுர். அது வேணுமென்று தொலாட்டி குஃபுர், சோம்பேறியா தொலாட்டி ஒரு தொழுவதான் பார்க்கலாம். எங்களை கொண்டு போய் மையத்தை கபருளுக்கு வச்சுட்டா யார் எங்களுக்கு செக்யூரிட்டி? தூங்க போறோம் சகோதரர்களே. தண்ணி எரிக்க போல உலகத்துல நாம அதிகமானவங்க போன்ல டைம் கழியும் குடும்பத்தோட. மௌத்தானத்துல போன் எடுபட்டுருமே, என்ன செய்யறது? கபருக்குள்ள நோண்டுறது கொண்டு இல்லையே. போன் தருவாங்களா கபர்? ஐபோன் உண்டு. மதரசாவுக்கு பிள்ளைகள் வருது, எங்கட போனோட வருது பிள்ளைகள். ஸ்ரீலங்கால போனோட வரையுமா மதரசாவுக்கு? அது நாங்க பாடம் நடத்தினா போனை கிண்டுட்டு இருக்க. பாடம் நடத்தினாலும் ஏன்டா ஸ்கூல்லையும் போனை கிண்டுற, நீங்கள் நாங்க இங்கேயும் போனை தான் கிண்டுவோம். கபர்ல என்ன செய்ய போறோம் சகோதரர்களே? கபர்ல என்ன நடக்குன்னு தெரியுமா? அப்படியே போய் படுத்தத்தோட மண் கட்டிட்டு வைப்பாங்களே, மண் கட்டி ஒன்ற குழியாக்கி வச்சுட்டுவாங்க. வச்சா சரி எல்லாம் வந்துருவாங்க. கூட்டாளி, நண்பர்கள் சாப்பிட வரணுமே, வீட்டை கோப்பி குடிக்க வரணுமே. நாங்க இப்ப தனியா ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப என்ன செய்யும்? எங்கட ஓதின குருவாண்டி கூட்டாளி அவர் தலைமாட்டில் வந்து நின்றுவார். நாங்க தொழுதமே மவுத்து வரைக்கும், தொழுவே உடல்லையே
இது வந்து இருந்துரும் எங்கட கால் மாட்டுல. எங்கட நோன்பு அது எங்கட வலது பக்கம் வந்து நின்றும். நாங்க கொடுத்த சதகா இடது பக்கம். இந்த நாளும் தான் வந்து நின்று நம்மட கூட்டாளி மாதிரி அவங்க தான். யார் யாரு? 1 குர்ஆன், 2 தொழுக, 3 சதகா, 4 நோம்பு. அதுக்கப்புறம் அவங்களோடைய காலம் கடி. ஆகவே சகோதரர்களே, நியத்து வைங்க, இதுக்கு பிறகு நான் எந்த தொழுகையையும் வீட்டில் தொழ மாட்டேன். நான் பள்ளி தான் போய் தொழுவேன். என்ன பிஸி, எனக்கு கோடிக்கணக்கு கிடைக்க போகுது இல்ல, தொழுகதான் முக்கியம். தொழுகதான் முக்கியம், எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. 2 தொழுகையை சேர்த்து தொழ மாட்டேன் நான். ஊபர் ஓடுறேன், ஊபர் ஓடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செஞ்சானண்டா சகோதரர்களே, இதை ஓடித்தான் முன்னு போகணுமா? இதை ஓடித்தான் நான் முன்னு போகணும். தொழுகையை நீங்க 2